பண்ணிடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரையும் இந்த கிளாஸ்ல நான் வெல்கம் பண்ணிக்கிறேன், என்னோட எல்லா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸையும். அல்ஹம்துலில்லாஹ் உங்க எல்லாருமே இந்த ஒரே ஆஹ் இதுல மீட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த கிளாஸ் நல்லா போறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓதுவோம் இல்லையா? ஓதுங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி وزدني علما اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. ஸோ எப்பவுமே இந்த துவாஸ் எல்லாம் எல்லாருமே நம்ம ஓதிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம், எல்லாருமா சேர்ந்து என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப துல்ஹஜ் மந்த்ல இருக்கோம். நமக்கு இன்ஷா அல்லாஹ் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஹஜ் பெருநாள் வரப்போகுது. ஸோ டைம்ல இந்த டைம்ல இந்த ஹஜ் பெருநாளுடைய ஸ்டோரி என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பேசிக்கா அந்த குர்பானி ஸ்டோரிய நம்ம 1 செகண்ட் நம்ம என்ன நடந்தது, என்ன ஸ்டோரி, அது எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் இப்படி செலிப்ரேட் பண்றாங்களே என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறதுதான் இந்த ஈதுல் அதஹா ஸ்டோரி. ஓகேவா? ஓகே. சோ இந்த ஈதுல் அதஹா ஸ்டோரி அப்படின்றது என்னன்னா, பேசிக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டோரியை தான் ஈதுல் அதஹா ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டோரி அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடது வெறும் ஸ்டோரி கிடையாது, அவங்க லைஃபே ஒரு டெஸ்ட்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ப்ராஃபட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டோரியே ஒரு டெஸ்ட் தான். அவங்க ஜஸ்ட் அப்படியே ஈஸியா என்ன செஞ்சதுல லைஃப் லீட் பண்ணிட்டு போனது கிடையாது. ஓகே. சோ அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லைஃப்ல டெஸ்ட் வந்தது அப்படின்னு சொன்னா நிறைய வந்தது. அதுல வெறும் இந்த குர்பானி ரிலேட்டடா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம் இல்லையா, இப்ப ஈதுல் அதஹா அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல்ல என்னெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பார்ட் இருக்கு அப்படிங்கறதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. ஓகேவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாஜர் அப்படின்னு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு ஒரு பேபி பாய் இருந்தாங்க. அவங்க பேர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சோ ப்ராஃபட்ஸ்னா யாரு அதெல்லாமே நம்ம அக்கீதா கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அல்லாஹ் ப்ராஃபட்ஸ் ஹியூமன் மேன்கைண்டுக்கு சென்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி கைட் பண்றதுக்காக சென்ட் பண்றான் அப்படின்னு. அந்த மாதிரி சென்ட் பண்ண நிறைய ப்ராஃபிட்ஸ்ல ஒருத்தவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சோ அவங்களுக்கு ஹாஜர்னு ஒரு ஒய்ஃப் இருந்தது. அவங்க 2 பேருக்கும் இஸ்மாயில் அப்படின்னு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ஓகேவா? சோ இந்த ப்ராஃபட்டுக்கு இப்ராஹிமுக்கு வெறும் இஸ்மாயில் மட்டும்தான் பையனா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னொரு பையன் ரொம்ப லேட்டர் பீரியட்ல இஸ்ஹாக் அப்படின்னு இன்னொரு குழந்தையும் பிறந்துச்சு. ஓகேவா? சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க, 2 பாய் பேபிஸ் இருந்தாங்க. ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேருமே ரொம்ப சீக்கிரம் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆல்மோஸ்ட் 80 ஏஜ் இருக்கும்போது, என்ன ஏஜ் இருக்கும்போது 80 ஏஜ் இருக்கும்போதுதான், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த டைம்ல எல்லாம் 80 ஏஜ்ல யாரையாவது பார்த்தா என்ன சொல்லுவோம்? அங்கிள் கூட சொல்ல மாட்டோம், கிராண்ட்பா சொல்லிடுவோம், தாத்தான்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த ஏஜ் வரைக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தையே இல்ல. அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலி அல்லாஹ் ஒரு நாள் என்ன செஞ்சான்? ஆன்சர் பண்ணான். அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட 80 ஏஜ்ல தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அப்ப பாத்துக்கங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதுவே ஒரு பெரிய டெஸ்ட் தான். குழந்தை சீக்கிரம் பிறக்காம ரொம்ப லேட் ஆகுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு அடல்ட்டுக்கு ஒரு பெரியவங்களுக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க எல்லாம் பிறந்தப்போ உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிருப்பாங்க, ஓகே நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்கு 80 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி இஸ்மாயில் ஒரு குட்டி குழந்தை ஃபைனலி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு ப்ராஃபிட். சோ அவங்களுக்கு கனவு வருதுன்னா அது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நமக்கெல்லாம் சும்மா கனவு வரும், சாப்பிடுறது, தூங்குறது, எக்ஸாம் எழுதுறது, எங்கேயாவது வெளியே ஃபன் டூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நமக்கு சும்மா கனவு வரும்.
பட் ப்ராஃபிட்ஸுக்கெல்லாம் ப்ராஃபிட் இப்ராஹிம், இஸ்மாயில், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸுக்கெல்லாம் கனவு வருதுன்னா அந்த கனவு அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து ஏதோ மெசேஜ் வருது, அது என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒய்ஃப் ஹாஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அவங்க பையனையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்பதானே பிறந்தாங்க ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையனையும் கொண்டு போய் தூரமா ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ் விட சொல்லிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இப்படி அல்லாஹ் சொல்லிட்டானே. ஆனா என்ன செய்யல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஐயோ இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு எங்கேயுமே அவங்க ஹெசிடேட் பண்ணல. பட் என்ன செஞ்சுட்டாங்க, நான் வந்து ஓகே வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விட்டுடுறேன் என் பிள்ளையையும் என் ஒய்ஃபையும் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பையன் இஸ்மாயில் அலிஸ்லாம் இந்த குட்டி பாப்பா அவங்களையும், ஹாஜர் அந்த நேம் உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் வந்து பர்சன்ஸா காட்டாம கார்ட்டூனா காட்டாம அந்த நேமையே நான் என்ன செஞ்சிருக்கேன், திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து காட்டுவேன், சோ தட் உங்களுக்கு ஆஹ் ஞாபகம் இருக்கும் அப்படின்றனால. ஓகேவா? எஸ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஒரு டெசர்ட், ஓகேவா, ஒரு டெசர்ட்டுக்கு அல்லாஹ் சொன்ன இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்க போய் பார்த்தா வெயில் அடிக்குது, உட்கார்றதுக்கு ஒரு ஷேடோ இல்ல, மரம் இல்ல, மரம் இருந்தாதான் ஷேடோ இருக்கும், எங்கேயுமே வெயில் அடிக்குது, எங்கேயும் உட்கார முடியல, ஷேடோவே இல்ல. தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஒரு ரிவர் இல்ல, ஒரு டேப் வாட்டர் இல்ல, தண்ணியே சுத்தமா இல்ல. பசிக்கும் போது சாப்பிடலாமான்னு பார்த்தா ஒரு வெஜிடபிள்ஸ் இல்ல, ஒரு ஃப்ரூட்ஸ் இல்ல, எந்த ட்ரீஸுமே இல்ல, எந்த ஃப்ரூட்ஸுமே இல்ல. அப்ப இந்த இடத்துல எப்படிடா நம்ம சர்வைவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அல்லாஹ் ஆனா இங்கதானே வந்து விட சொன்னா, சரி ஓகே அல்லாஹ் தானே வந்து விட சொல்லியிருக்கான், அல்லாஹ் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, உங்க ரெண்டு பேரும் அல்லாஹ் இங்கதான் இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க கிளம்பி போறாங்க, இங்க குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, வெயிட் பண்றாங்க. அப்ப பார்த்துட்டு என்ன நீங்க பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு போறீங்களே, இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே ஆன்சர் பண்ணல, அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க, இங்க விட்டுட்டு போறீங்களே, இங்க சாப்பிடுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கத்தி கூப்பிடுறாங்க. அப்பயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் சொல்லல. அப்பவே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு புரிஞ்சது, அவங்க ஒய்ஃப்க்கு புரிஞ்சது, இது வேற ஏதோ ஒரு அல்லாவோட கமாண்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேக்குறாங்க, அல்லாவோட கமாண்டா, அல்லாஹ் தான் இப்படி வந்து விட சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது அப்ப மட்டும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, திரும்பி பார்த்து எஸ் அல்லாஹ் தான் இங்க விட சொன்னா அப்படின்னு ஒரு வேர்ட் மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்காம நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே அல்லாஹ் தானே விட சொல்லியிருக்கான், அப்ப அல்லாஹ் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. நம்மளா இருந்து என்ன செய்வோம், அத்தா வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்து விடுறாங்க, அங்க ஒரு கரண்ட் இல்ல, ஒரு பெட் இல்ல படுக்கிறதுக்கு, ஃபுட் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஒரு காலி வீட்டுல கொண்டு போய் விட்டா நம்ம அந்த வீட்டுல இருப்போமா, இருக்கவே முடியாது நம்மளால. அத்தை என்னத்தா வீடு இது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். பட் அங்க வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, என்னது இது ஒரு வீடு கூட இல்ல, வெறும் மண்ணு தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லாத இந்த பிளேஸ்ல நாங்க எப்படி சர்வைவ் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம், அங்க ஹஸ்பண்ட் கூட ஃபைட் பண்ணாம அல்லாஹ் தானே விட சொல்லியிருக்கான், அல்லாவே எங்களை பாத்துக்குவோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம சென்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க, அந்த குட்டி குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம வச்சுக்கிட்டு. சோ அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பட் அவங்க கிட்ட நிறைய ஏதாவது கொண்டு வந்தாங்களான்னு பார்த்தா ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரு பேக் வாட்டர் தான் இருந்துச்சு. நம்மகிட்ட எப்படி ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி அவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு பேக் வாட்டர் தான் இருந்தது. அதை வச்சு கொஞ்ச நாள் குடிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்குவான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அவங்க என்ன செஞ்சாங்க, நம்பினாங்க. அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் போறாங்க, தூரமா போறாங்க, ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல, அல்லாஹ் சொல்றதையும் செய்யணும், அல்லாஹ்க்கு டிசோபே பண்ணிடக்கூடாது. ஆனா ஒய்ஃபும் குழந்தையும் வேற டெசர்ட்ல இருக்காங்க, அங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க, அப்பயும் அல்லாஹ் டிசோபே பண்ணல. அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் என்ன இப்படி நீ டெஸ்ட் பண்ற, என் குழந்தை பாவம் இப்பதான் பிறந்திருக்கு, அதை போய் இப்படி வெயில்ல விட்டுட்டு வர சொல்லி அப்படியெல்லாம் என்ன செய்யல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வை எதிர்த்து பேசல. பட் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒய்ஃப்காகவும் அந்த குட்டி குழந்தை பாப்பாக்காகவும் என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. அந்த துவா நமக்கு எப்படி தெரியும், அல்லாஹ் குரான்ல வந்து சூரா இப்ராஹிம் அப்படின்னு ஒரு சூறால அந்த துவாவை மென்ஷன் பண்றான். அது என்ன துவா அப்படின்னு சொல்லி கேட்டா, யா அல்லாஹ் இந்த டெசர்ட் வந்து சுத்தமா ஒண்ணுமே, ஒரு ட்ரீ இல்ல, ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், ஒரு தண்ணி ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த பிளேஸ்ல ஹியூமன்ஸும் யாருமே இல்ல, ஏன்னா இங்கதான் ஒண்ணுமே இல்லையே, எப்படி ஹியூமன்ஸ் இருப்பாங்க. சோ இந்த ஹியூமன்ஸே இல்லாத பிளேஸ்ல
பீப்புள் எல்லாரும் இந்த சைடு வரணும், வந்து இங்க நல்லா ஸ்டே பண்ணி என் ஒய்ஃபுக்கும் என் குழந்தைக்கும் சப்போர்ட்டா வந்து இருக்கணும். இங்க நிறைய ஃப்ரூட்ஸ், இங்க நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா முளைச்சு இந்த சூப்பர், இந்த டெசர்ட்டே ஒரு சூப்பர் சிட்டியா மாறணும் அப்படின்ற மாதிரி துவா செஞ்சுட்டு மட்டும் என்ன செய்றாங்க, அல்லா தானே விட சொல்லியிருக்காங்க, அல்லா கிட்டேயே துவா செஞ்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு டெசர்ட்ல மரம் முளைக்கிறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். டெசர்ட்ல எப்பவுமே என்ன செய்யாது, மரம் எல்லாம் முளைக்காது. ஒன்லி கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிளான்ட், அது மட்டும் தான் முளைக்கும். அதை விட்டு வேற எதுவுமே வந்து என்ன செய்யாது, முளைக்காது. தண்ணி வராது டெசர்ட்ல. எப்பவுமே நீங்க எவ்வளவு தூரம் மண்ணை வந்து தோண்டி பார்த்தாலும் தண்ணி வராது. சோ ஆனா அப்படி ஒரு பிளேஸ் இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு எது இம்பாசிபிள், அல்லாஹ்க்கு எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி தைரியமா அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு, என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் பார்த்துக்கோ, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும், அவங்க பேசி பழகி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் வேணும், கூட கம்பெனி யாருமே இல்ல, 2 பேரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்படி போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய கமாண்ட்னால விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஒய்ஃப் வந்து அந்த குட்டி குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, வச்சு ஃபியூ டேஸ் அப்படி கூட்டி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட இருந்து அந்த தண்ணி பேக் என்ன செஞ்சிருது, காலி ஆயிடுது. சோ ஆட்டோமேட்டிக்லி பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் குட்டி குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்க்கு என்ன தெரியல, இங்க தண்ணி எல்லாம் கிடைக்காதுன்னு தெரியல. குட்டி குழந்தைக்கு பசி, தாகம், ரொம்ப தேர்ஸ்டியா இருந்துச்சு. சோ என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, குட்டி பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த அழுக ஸ்டாப்பே ஆகலன்னு சொன்னோடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. உடனே தண்ணியை தேடி என்ன செய்யறாங்க, அந்த டெசர்ட்ல ஓடுறாங்க. யாராவது இருக்க மாட்டாங்களா, தண்ணி கொடுத்துட மாட்டாங்களா, இல்ல எங்கேயாவது தண்ணி கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய சஃபா அப்படின்னு ஒரு மவுண்டைன் இருக்கு. ஓகேவா, சோ அந்த மவுண்டைன் மேல ஏறி போய் பாக்குறாங்க, அங்க யாராவது இருக்காங்களா, அங்க யாருமே இல்ல. கூப்பிட்டும் பாக்குறாங்க, யாருமே ஹெல்ப்புக்கு வரல. அங்க இருந்து பாக்கல, டெசர்ட்ல என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தூரத்துல வேற ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். ஃபால்ஸ் வாட்டர் வந்து தெரியும். நம்ம கிட்ட போய் பார்த்தா அந்த தண்ணி இருக்காது, அதுவும் மண்ணுதான். ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா மட்டும் இந்த வெயில் அடிக்கும் போது பாக்குறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரியே தோணும். அப்ப அப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபா மலை மேல அந்த மவுண்டைன் மேல ஏறி நீங்க பார்க்கும்போது தூரத்துல எங்கேயோ தண்ணி இருக்க மாதிரி தெரியவும் வேகமா இறங்கி ஓடி வந்து பக்கத்துல இன்னொரு மவுண்டைன் இருக்கு, மருவா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மவுண்டைன் மேல ஏறி நின்னு பாக்குறாங்க, இங்கதான் தண்ணி இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அங்கேயும் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை. மறுபடியும் சரி சஃபா மலைக்காவது போவோம், அங்க யாராவது இப்ப வந்திருக்கான்னு சொல்லி மறுபடியும் ஓடி போய் சஃபாக்கு போறாங்களா, யாரும் இல்லை. திரும்பவும் மருவாக்கு ஓடி வராங்க, யாரும் இல்லை. இப்படி சஃபாக்கும் மருவாக்கும் நடுவுல 7 டைம்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி 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 ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கவே இல்லை. சோ இந்த நான் ஸ்டோரி சொல்லும் போதே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம ஹஜ் செய்யும் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வந்து மக்கா சிட்டில அந்த காபத்துல்லால தானே ஹஜ் செய்யறோம். சோ அந்த சிட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா சஃபா மருவான் 2 மவுண்டைன் தெரியும். அந்த மவுண்டைன்ல நம்ம 7 டைம்ஸ் என்ன செய்வோம், ஓடுவோம். அதாவது ஓடுறதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து வாக் பண்ணுவாங்க, அதை சஇ அப்படின்னு சொல்லுவாங்க. சஇனா ஃபாஸ்டா வாக் பண்றதுன்னு அர்த்தம். ஏன் இப்படி நடந்து போறோம், சஃபால இருந்து இங்க மருவாக்கு வருவோம், திரும்ப மருவால இருந்து அகைன் சஃபாக்கு போவோம், திரும்ப சஃபால இருந்து மருவா, மருவால இருந்து சஃபான்னு இப்படியே ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு 7 டைம்ஸ் நம்ம என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். எதனால இதை செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தைக்காக எவ்வளவு சஃபர் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி ஓடி அந்த தண்ணியை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத நம்ம சும்மா சொன்னா நமக்கு புரியாது. அது நம்ம செஞ்சு பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து என்ன தெரியும், அவங்க இந்த அளவுக்கு அப்ப கஷ்டப்பட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அப்படின்றதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த மாதிரி ஹஜ் செய்ய போனீங்கன்னா மக்கா சிட்டிக்கு போய் சவுதி அரேபியால அந்த காபாவை நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சஇ செய்யணும். சஇனா என்னது, 7 டைம்ஸ் அந்த மாதிரி சஃபா அண்ட் மருவாக்கு நடுவுல ஓடிட்டு வர்றதுதான் சஇ அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஓடி ஓடி டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த 7th டைம்க்கு அப்புறம் அவங்களால சுத்தமா ஓட முடியல, அவங்கள்ட்டையும் தண்ணி இல்ல குடிக்கிறது. அப்ப என்ன ஆகுது, ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. உடனே அவங்க ஏதோ சத்தம் கேக்குது, யாரும் ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் அது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு தண்ணி வேணும், சவுண்ட் கேக்குது, ஆளை காணும்.
அப்ப எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் அங்க ஏஞ்சல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. நம்ம ஏஞ்சல்ஸ்னா யாருன்னு பார்த்திருப்போம், அல்லாஹ்வுடைய கிரியேஷன். அதுல வந்து லீடர் ஆஃப் ஏஞ்சல் அப்படின்னு சொல்றவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சோ அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அவங்களோட வேலை என்ன, அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ இந்த மாதிரி ப்ராஃபட்ஸ், இந்த மாதிரி நல்ல குட் பீப்புள் கிட்ட சொல்றதுதான் அவங்களோட வேலை. சோ அப்படி அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கமாண்ட் பண்ணி, நீங்க போங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த குட்டி பாப்பா இருக்கிற அந்த இடத்துக்கு போங்க, போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் கமாண்ட் பண்ண உடனே என்ன செஞ்சுட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க போயிட்டாங்க. அங்க போய் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல இருந்து தண்ணிய வந்து வெளியில அந்த இதுல இருந்து அந்த டெசர்ட்ல இருந்து டிக் பண்ணி தோண்டி என்ன செய்யறாங்க, அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அங்க இருந்து தண்ணி வரவே உடனே என்ன செய்யறாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு மிராக்கல், அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே போய் அவங்களும் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. குட்டி பாப்பா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சோ அவங்க ஒரு கல்லை வச்சு சுத்தி, தண்ணி வேஸ்டா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுத்தி கல்லை வச்சு என்ன செய்யறாங்க, அது ஒரு பாண்ட் மாதிரி, ஓகேவா, தண்ணி எங்கேயும் ஓடிறாம ஒரு பாண்ட் மாதிரி ஆக்கி என்ன செய்யறாங்க, அந்த தண்ணியை நம்ம இனிமே ரெஸ்ட் ஆஃப் த டேஸ்க்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சோ பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குட்டி பாப்பாவையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு போகும்போது துவா செஞ்சாங்க, இந்த டெசர்ட்ல தண்ணி வேணும். அப்ப அது இம்பாசிபிளா இருந்துச்சு. பட் கொஞ்ச நாள் போகையில அது பாசிபிள் ஆயிடுச்சு. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுட்டான், அந்த கரெக்ட் டைம்ல எடுத்த உடனே தண்ணி தராம, அந்த தண்ணி கிடைக்காம அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ரிசல்ட்டா, அதுக்கு ரிவார்டா அல்லாஹ் அந்த தண்ணிய கொடுத்துட்டான். சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த தண்ணியை வந்து அவங்க டெய்லி யூஸ்க்கு வச்சுக்கிட்டாங்க. அந்த வாட்டரை நம்ம ஜம்சம் வாட்டர் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம ஜம்சம் வாட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது இந்த வாட்டர் தான். அது நான் அப்ப வந்த வாட்டர் இப்ப வரைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ், அப்ப வந்த வாட்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாட்டர் இருக்கும்போது அங்க நிறைய பேர்ட்ஸ் வந்துச்சு. பேர்ட்ஸ் வந்து அங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பீப்புள் டிராவல் பண்ணி வரும்பொழுது, எஸ், யாருக்கும் எதுவும் டவுட்டாமா? ஓகே, எஸ். சோ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. மத்த எல்லாருமே வீடியோ அண்ட் ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. எஸ். அப்ப இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, தண்ணி இருக்கிறத பார்த்தோன்னே நிறைய பேர்ட்ஸ் வந்து இங்க தண்ணி குடிக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு டிராவல் பண்ணி வந்தவங்க மோஸ்டா யாரும் ஸ்டே பண்ண மாட்டாங்க, ஏன்னா தண்ணியே இல்லைன்னு ஸ்டே பண்ண மாட்டாங்க. பட் இப்பதான் தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கதான் தண்ணி இருக்குல்ல, இப்ப சாமி இங்கே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மாஷா அல்லாஹ். சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட அடுத்த துவா, பீப்புள் நிறைய பேர் இங்க வரணும் அப்படின்னு செஞ்ச துவா. அதே மாதிரி பீப்புள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சோ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு. தனியாவே இருந்ததுக்கு இப்போ ஒரு கம்பெனி கிடைக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு, ரிலீஃப்டா இருக்கு, அவங்களுக்கும் நிம்மதியா ஹாப்பியா இருக்காங்க. சோ அப்படியே டேஸ் வந்து பாஸ் ஆகுது. வந்து எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க, அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, அங்கேயே அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, அங்கேயே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வளருது, எல்லாமே பண்றாங்க. பட் ஸ்டில் அந்த தண்ணி வந்து என்ன செய்யல, குறையவே இல்லை. சோ இதுதான் அல்லாஹ்வோட மிராக்கல். நம்ம வந்து யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டா அவங்க பண்ற ஹெல்ப் வந்து டெம்பரரி தான். ஆனா அல்லாஹ் கிட்ட ஹெல்ப் கேட்டு அல்லாஹ் நமக்கு அதை செய்யும் பொழுது என்ன ஆகும், அது எண்ட்லெஸ்ஸா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு எண்டே இருக்காது. அது எவ்வளவு நாள் வேணாலும் நமக்கு அந்த ஹெல்ப் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த ஜம்சம் வாட்டர் அப்படின்றத அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒய்ஃப் அன்னைக்கு கல்லு வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ண அந்த ஜம்சம் வாட்டர் தான் இப்போ வரைக்குமே, ஆல்மோஸ்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிடுச்சு. பட் ஸ்டில் அங்க இருந்து எவ்வளவுதான் தண்ணி எடுத்தாலும் அந்த தண்ணி காலியே ஆகல. சோ இப்போ வந்து இப்போ கரண்ட் டேட்ல அந்த ஜம்சம் வாட்டருடைய போட்டோ அப்படின்னா, அந்த வெல், அந்த கிணறுடைய போட்டோ இப்படிதான் இருக்கும். சோ இங்க இருந்துதான் நம்ம ஹஜ் செய்ய போனா, யாராவது உம்ரா செய்ய போனாங்கன்னா ஜம்சம் வாட்டர்னு பாட்டில் எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா, அது இந்த கிணறுல இருந்துதான் என்ன செய்யறாங்க, பைப் லைன் எல்லாம் வச்சு எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணி இந்த கிணறுல இருந்துதான், எக்ஸாக்டா இந்த பிளேஸ்ல தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணி எடுத்து குடிச்சாங்க. இப்ப அதே பிளேஸே ஒரு கிணறா மாத்தி அங்க இருந்து இப்ப எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஜம்சம் வாட்டர் என்ன செய்யறாங்க, ஹஜ் செய்ய வர்ற எல்லாருக்குமே எல்லா இடத்துக்குமே கொடுத்து விடுறாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஹெல்ப் வந்து என்ன செய்யுது, வருது. சோ இப்படி டேஸ் பாஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சோ நம்ம விட்டுட்டு வந்தோமே டெசர்ட்ல போய், ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டோமே
அப்படின்னு சொல்லி சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த குட்டி பாப்பாவா இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா வளர்ந்துட்டாங்க. பிளஸ் அந்த ஊரும் பார்த்தா டெசர்ட் மாதிரி இல்லை, இப்போ ஒரு சிட்டி ஆயிடுச்சு. இப்ப சவுதி அரேபியா ஒரு சிட்டி மாதிரி தானே இருக்கு, சூப்பரா டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி டெவலப் ஆகி சூப்பரா நிறைய பேர் இருக்காங்க, அனிமல்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, தண்ணி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரே ஹாப்பி. அன்னைக்கு நம்ம அல்லாஹ் சொல்றோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனா அதை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கான ரிசல்ட் அண்ட் ரிவார்ட அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சோ பையன் கூட வந்து என்ன செய்யறாங்க, போய் பார்த்து விளையாடி எல்லாம் பண்றாங்க. கொஞ்ச நாள் போகுது, பையன் கூட இப்பதான் ரொம்ப நாள் நம்ம பார்த்தோமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்ப குழந்தை பிறந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்ப பிறந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 80 ஏஜ் இருக்கும்போதுதான் பிறந்தாங்க இல்லையா? அப்ப அந்த ஏஜுக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கல, கொண்டு போய் டெசர்ட்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மெனி இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பையனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் போய் பாக்குறாங்க, ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி. அப்ப போய் பார்க்கும்போது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு குழந்தைய பார்க்கும்போது குட்டி பையன் கூட விளையாடுறாங்க. அப்படி விளையாடிட்டு பல டேஸ் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அகேன் ஒரு கனவு வருது. ஃபர்ஸ்ட் ஒரு கனவு வந்துச்சு, டெசர்ட்ல விட்டு பெரிய கஷ்டம் ஆச்சு, எல்லாம் பார்த்தோம். இப்ப செகண்டா ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க டேடியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பையனை அறுக்கிற மாதிரி, கில் பண்ற மாதிரி, சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி, கத்தி வச்சு இந்த குழந்தைய அறுக்கிற மாதிரி, இந்த கழுத்துல அறுக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் ஒண்ணு வருது. ப்ராஃபிட்ஸ்க்கு கனவு வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம், அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ்னு அர்த்தம். சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. என்னடா இது, அடுத்த டெஸ்ட் அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்பதான் நம்ம இந்த குழந்தைய பார்க்க வந்து கொஞ்ச நாள் தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள மறுபடியும் இந்த குழந்தை வந்து எங்கேயாவது கொண்டு போய் விடணும்னாலும் பரவாயில்ல, ஒரேடி கொல்லணுமா இந்த குழந்தையவே, இறந்தே போயிருமா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அந்த இடத்துலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, யல்லா இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என் குழந்தையெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் போறாங்க. போயிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த குட்டி பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்ப குட்டி பையன் ஆயிட்டாங்க இல்லையா? சோ வந்து 10 வயசு பையன். அப்ப அவர்கிட்ட போய் கேக்குறாங்க இந்த குட்டி பையன்ட்ட, இந்த மாதிரி அத்தா வந்து ஒரு ப்ராஃபட்னு உனக்கு தெரியும்லப்பா இஸ்மாயில், அத்தாக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, அதுல வந்து உங்களை நான் வந்து அறுக்கிற மாதிரி கனவு வருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குட்டி பையனை படுக்க போட்டு உங்களை அறுக்கிற மாதிரி கனவு வந்துச்சுப்பா. அத்தாக்கு வர்ற கனவு எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ் உங்களுக்கு தெரியும் தானப்பா, இப்ப என்ன செய்யட்டும் நானு அப்படின்னு சொல்லி அத்தா கேட்கும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது அந்த குட்டி பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நம்மளா இருந்து என்ன செய்வோம், அத்தா போங்கத்தா, என்ன நீங்க கழுத்துல அறுப்பீங்களாம்ல போங்க அப்படின்னு ஓடிடுவோம். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த 10 ஏஜா இருக்கும்போது அழகா ஒரு பதில் சொல்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்கானா அதை செய்யுங்க, தாதையே என்கிட்ட கேக்குறீங்க, அதெல்லாம் அல்லாஹ் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க. நமக்கெல்லாம் அந்த வார்த்தை வராது இல்லையா, நம்ம முதல்ல அந்த இடத்துலயே இருக்க மாட்டோம், ஓடிடுவோம். ஆனா அந்த பையன் அவ்வளவு தைரியமா வாங்க வாங்க என்னைய போய் அருங்க நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா போய் என்ன செய்யறாங்க, படுத்துட்டாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அல்லாஹ் ஒண்ணு சொன்னா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது ரொம்ப பிலீவ் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவங்களோட ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். இப்ப நமக்கு வந்து சிப்லிங்ஸ் இருக்கு. இப்ப ஃபாத்திமா மரியம் இருக்கீங்க, சிப்லிங்ஸா இருக்கீங்க, சிஸ்டர்ஸா இருக்கீங்க, அக்ஸா ஆஃபியா இருக்கிறீங்க, அதே மாதிரி அலீனா அப்துல் அதீம் இருக்கீங்க. சோ நீங்க எல்லாம் சிப்லிங்ஸ் அண்ட் உங்க வீட்டுல குட்டி பசங்களும் இருக்காங்க இல்லையா? ஐ திங்க் மஹசினுக்கு வந்து இஸ்ரா பாப்பா இருக்கு வீட்டுல. அதே மாதிரி அக்ஸா ஆஃபியாவுக்கு முகமது குட்டி பையன் இருக்கான் வீட்டுல, தம்பி. அதே மாதிரி அலீனா அப்துல் அதீமுக்கு அஃப்ரீன் இருக்காங்க வீட்டுல, எல்லாம் குட்டி குட்டி பசங்க. இதெல்லாம் உங்க கிளாஸ்மேட்ஸ் பேரு, ஓகேவா? சும்மா ஃபெமிலியர் ஆட்டும் நான் ஜஸ்ட் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி உங்களோட கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே சிப்லிங்ஸ் இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப யாராவது ஒரு கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்துட்டு, இந்த குட்டி பாப்பா அழகா இருக்கு, உங்க அக்காவை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் தம்பி எனக்கு பிடிச்சிருக்கு, உன் தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தூக்கிட்டு போயிடவா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு டாய்ஸ் எல்லாம் அவ கூட ஷேர் பண்ணணும், எதுக்கா கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், அனுப்பி வைக்க பார்ப்போம். ஆனா சில பேர் இருப்பாங்க, சில சிப்லிங்ஸ் வந்து என்ன செய்வாங்க, மாஷா அல்லாஹ், இல்ல இல்ல நான்லாம் தரமாட்டேன், இப்ப குட்டி பாப்பாவா இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம விட மாட்டோம். இல்ல இல்ல அது என் தங்கச்சி, அது என் தம்பி, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம். அப்ப நம்ம வீட்டுல இருக்க ஒரு ஆளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெளியே கூட யாருக்கிட்டையும் நம்ம இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க இந்த பாப்பாவை அப்படின்னு நம்ம தரமாட்டோம். அப்படி இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குழந்தையவே
கொல்லவே செய்யணும், கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையா இருந்தது. பட் அல்லாஹ் சொன்ன வேலை. சோ அவங்க என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரவாயில்ல இது அல்லாஹ்வுடைய கமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த குட்டி பையன் இஸ்மாயில படுக்க வச்சு அறுக்க போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நான் சொல்லுவேன் பாருங்க, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் இல்ல அல்லாஹ்வோட கமாண்ட ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலே ஷைத்தான் வந்துருவான். வந்து அதையும் பண்ற, அதெல்லாம் பண்ணாத, லேசியா இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், நம்ம அல்லாவை ஒபே பண்ண விடாம ஷைத்தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். நம்மள மட்டும்தான் பண்ணுவான் இல்ல, அவன் வேலையே அதுதான், எல்லாரையுமே அப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணுவான். அப்படிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் போய் என்ன செஞ்சான், டிஸ்டர்ப் பண்ணான். ஐயோ பிள்ளைய போய் அறுக்கலாமா, அதெல்லாம் தப்பு, பாவம் இஸ்மாயில், அவரெல்லாம் அறுக்க கூடாது, நீ அல்லாஹ் சொல்றதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையே போய் டிஸ்டர்ப் பண்றான், டிமோட்டிவேட் பண்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இல்ல இது அல்லாஹ் கமாண்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கு, ஷைத்தான் வேற இப்படி சொல்றான்னு அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப ஏஞ்சல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க, வந்து அந்த ஷைத்தான் மேல கல்ல எறிங்க, கல்ல தூக்கி த்ரோ பண்ணுங்க அவன் மேல, அவன் போயிருவான், அவன் வந்து அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றான், அல்லாஹ்க்கு கமாண்ட் ஒபே பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்ல தூக்கி ஷைத்தான் மேல 7 டைம்ஸ் போடுறாங்க. உடனே ஷைத்தான் போயிடுறான். திரும்பவும் கொஞ்ச நேரத்திலேயே வரான், மறுபடியும் வந்து அதே மாதிரி ஐயோ இஸ்மாயில போய் கொல்ல போறீங்களே இப்ராஹிம் அப்படின்னு மறுபடியும் வந்து பிரெயின் வாஷ் பண்றான். மறுபடியும் அதே மாதிரி 7 டைம்ஸ் கல்ல தூக்கி போடுறாங்க, மறுபடியும் போறான். தேர்ட் டைமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அறுக்க போகையில ஷைத்தான் வந்து டிஸ்டர்ப் பண்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் 3 டைம்ஸ் கல்ல தூக்கி போடுறாங்க. சோ 3 டைம்ஸ் ஷைத்தான் வந்தான். 3 டைம்ஸுமே 7 ஸ்டோன்ஸ் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி தூக்கி போட்டாங்க. அதோட அந்த 3 டைம்ஸ் முடியும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிடறாங்க, ஷைத்தான் விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கமாண்ட வந்து அல்லாஹ் செஞ்ச கமாண்ட செய்ய போறாங்க. சோ இதுதான் வந்து இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஹஜ் போகும்போது அங்க இந்த மாதிரி 3 பிளேசஸ் இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே சுத்தி நின்று கல்ல தூக்கி வீசுவாங்க, 7 கல்ல த்ரோ பண்ணுவாங்க. ரீசன் என்ன, ஷைத்தான் 3 டைம்ஸ் வந்தான் பாத்தீங்களா, அந்த 3 டைம்ஸ்ல இங்க 1 டைம், இங்க செகண்ட் டைம், இங்க தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லி தூக்கி கல்ல தூக்கி எரியணும். சோ இதுவும் வந்து அல்லாஹ் தாலா நமக்கு அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செஞ்சாங்களோ அதை ரிமைண்ட் பண்ற மாதிரி நம்ம இங்க ஸ்டோனிங் ஆஃப் ஷைத்தான் அப்படின்னு இந்த ரிச்சுவலை சொல்லுவாங்க. சோ இதை நம்ம செய்யணும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு, நம்ம பையனை கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கில் பண்ணும்போதுதான் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவ்வளவு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அல்லாஹ் டெஸ்ட் தான் பண்ணுவான், யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ண விட்டுற மாட்டான். அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அனுப்பி ஒரு ஷீப் ஒண்ணு கொடுத்து விடுறான். இஸ்மாயிலா இருக்கக்கூடாது, ஷீப்பா அறுத்துருங்க அப்படின்னு சொல்லி, இவ்வளவு தூரம் எனக்காக நீங்க வந்து உங்க பையனை கூட சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னா நீங்க நிஜமாவே கிரேட் அப்படின்னு சொல்லி பையனுக்கு பதிலா ஷீப்பை கொடுத்து என்ன செய்யறாங்க, ஷீப்பை வந்து அல்லாஹ் அறுக்க சொல்லிடுறான். சோ அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த ஸ்டோரிய ரிமைண்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேல இருந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்னால, அல்லாஹ் சொன்னா செய்யணும்ன்ற அந்த ஒரு விஷயத்தினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கமாண்ட ஒபே பண்ணாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செஞ்சுட்டாங்க, என்னைய போய் அறுக்க போறீங்களேன்னு பாதியில எல்லாம் எந்திரிச்சு ஓடல, கடைசி வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கழுத்துல கத்தி வைக்கிற வரைக்கும் அவங்க பொறுமையா சைலண்டா தான் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான்ல கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்தாங்க. சோ இந்த 2 பேருமே அந்த டெஸ்ட பாஸ் பண்ணிட்டாங்க. அதத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொன்னா, ஈதுல் அதஹா அப்படின்னு சொன்னாலே எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்க எல்லாருமே அனிமல்ஸ சாக்ரிஃபைஸ் பண்றோம். நம்ம வீட்டுல இருக்க யாரையும் படுக்க போட்டா இருக்க தேவையில்ல, நம்ம அந்த கேமல் எப்படி கோட் எப்படி எல்லாம் அனுப்புனான், அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அனிமல், கேமலோ கோட்டோ கவ் ஏதாவது ஒரு அனிமலை, நம்ம சாப்பிடுற அனிமலை நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி சாக்ரிஃபை பண்ணணும். சோ இப்படி பண்றதுனால அது பாவம் இல்லையா, அப்படி கிடையாது. நம்ம இந்த மாதிரி பண்ற சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம அல்லாவுக்கு எவ்வளவு ஒபீடியன்ட்டா இருக்கும், அல்லாஹ் சொல்ற கமாண்ட்ஸ, அல்லாஹ் கொடுக்குற ஆர்டர்ஸ நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத காட்டுறது தானே தவிர, மத்தபடி இந்த சாக்ரிஃபைஸ்னால வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்ய போறது இல்ல, யாரையும் பனிஷ் பண்ண போறது இல்ல. சோ இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அனிமல்ஸ் பாவமாச்சே, அதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த அனிமல்ஸ் வந்து அல்லாஹ் கிட்ட அது நல்லாதான் இருக்கும். நம்ம இங்க வந்து அறுக்கும் போது அது ஏதோ இறந்து போயிருதோன்னு நினைக்கிறோம். பட் அது வந்து எங்க போய் ஹெவன்ல இருக்கணுமோ அங்க போய் அது இருந்துரும். சோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஷைத்தான் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணும். அல்லாஹ்க்கு ஒபே பண்ற விஷயத்துல ஒபே பண்ணிடணும். சோ வந்து இந்த மாதிரி நம்ம அல்லாவுக்காக பண்றது அப்படிங்கறதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அல்லாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்க்கு யாரும் ரொம்ப பிடிச்சது, அவங்க பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். சோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையே அல்லாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெடியா இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நமக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
நமக்கு எப்போ விட்டாலும் நான் தூங்குவேன் அப்படின்னு இருந்தா அல்லாவுக்காக நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அவ்வளவுதான் தூங்கணும். மத்த டைம்ல நான் உட்காந்து ஓதுறேன், நான் உட்காந்து தொழுவுறேன், அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன், அத்தை சொல்றதை கேட்கிறேன், இப்படி நம்ம பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு போன் தான் ரொம்ப பிடிக்கும், கேம்ஸ் விளையாடுறது, வீடியோஸ் பாக்குறதா ரொம்ப பிடிக்கும்னா அதை அல்லாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இனிமே நான் ரொம்ப நேரம் இந்த மாதிரிலாம் பார்க்க போறது இல்ல, நான் மத்த ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நான் ஸ்கூலுக்கு உட்காந்து படிக்க போறேன், மத்த வேலைகள் செய்ய போறேன், வீட்டை அப்பப்போ கிளீன் பண்ணி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அல்லாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காப்பாத்திடுறான் இல்லையா? சோ இதுக்கப்புறம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அடுத்த கமாண்ட் ஒண்ணு கொடுக்குறான். காபாவை பில்ட் பண்ணணும். காபானா என்னென்ன ஞாபகம் இருக்கா? சவுதி அரேபியால அந்த மக்கா சிட்டில இருக்க அந்த பிளாக் பில்டிங், அததான் நம்ம காபா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வந்தது அப்படிங்கும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கமாண்ட் பண்ணா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நானும் சேர்ந்துக்கிறேன், நானும் ஹெல்ப் பண்றேன் டாடி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த காபாங்கிறத ஒரு ஒரு கல்லா எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டோனா அவங்கதான் என்ன செய்யறாங்க. நம்ம எல்லாம் ஒரு வெயிட்டான ஒரு பேக்கை கூட தூக்க மாட்டோம். ஆனா அந்த காலத்திலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, கல்ல போய் தூக்கிட்டு தூக்கிட்டு ஒரு ஒரு கல்லா வச்சு 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 அப்படியே அந்த காபாவை என்ன செய்யறாங்க, அழகா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கையில ஒரு லெவலுக்கு மேல காபா ஹைட் ஆயிடுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமால ஹைட்டா நின்று பார்த்து அந்த பில்டிங்க கட்ட முடியல. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க டாடி ஏறி நின்று பாக்குறதுக்காக ஒரு கல்லை எடுத்துட்டு வைக்கிறாங்க. சோ அந்த கல்லு மேல ஏறி நின்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, காபாவை கெட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு ஹைட்டான கல்லு, அது மேல நின்று என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கல்ல வைங்க அப்படி கல்ல வைங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமா சேர்ந்து காபாவை கட்டி முடிக்கிறாங்க. ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் கல் இல்லாம காலியா இருந்துச்சு. அந்த போர்ஷன்ல தான் ஏஞ்சல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹெவன்ல இருந்து, பாரடைஸ்ல இருந்து, சொர்க்கத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்தாங்க. சோ எடுத்துட்டு அதை இந்த பாட்ல வைக்கிறாங்க. அந்த கல்ல தான் ஹஜருல் அஸ்வத் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது ஒயிட் ஸ்டோன் தான். பட் நம்ம ஹஜ் செய்யும் போது அதை போய் தொடுவாங்க எல்லாருமே. அப்படி அவங்க செஞ்ச பாவம், அவங்க செஞ்ச பேட் ஆக்ஷன்ஸ், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க போய் அந்த கல்லை தொடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியே பிளாக் மார்க் ஆகி 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 அந்த ஒயிட் ஸ்டோன் கடைசியில பிளாக் ஸ்டோனாவே மாறிடுச்சு. சோ இப்படிதான் காபத்துல்லாவ ஃபைனலா என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டி முடிக்கிறாங்க. கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு துவா. எந்த ரெண்டு பேரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமே துவா செய்யறாங்க. அது என்ன துவா அப்படின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம் அப்படின்னு ஒரு துவாவை செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த வேலையை நாங்க முடிச்சிட்டோம், இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், நீ தான் எல்லாத்தையுமே கேட்கிற, எல்லாத்தையுமே பாக்குற அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்ப்பான், எல்லாத்தையுமே அல்லாஹ்வால கேட்க முடியும், ஹியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதை சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுக்கப்புறம் அந்த காபாவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அங்க இருந்த பீப்புள் எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, காபாவை அப்படியே அதை ரவுண்ட் பண்ணி, அதாவது அதுல ஆன்டி கிளாக் வைஸ்ல அந்த காபாவை என்ன செஞ்சாங்க, ரவுண்ட் அடிச்சாங்க. ரவுண்ட் அடிச்சு அதை ஒரு ரிச்சுவலா பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி காபாவை இன்னைக்கு நம்ம ஹஜ் சேனல் வச்சு பார்த்தோம்னா தெரியும், அதுல சுத்திட்டே இருப்பாங்க. அந்த காபா, அந்த பிளாக் பில்டிங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த சுத்துறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தவாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தவாஃப். தவாஃப்னா என்ன, காபாவை சர்க்கிள் பண்றது, ரவுண்ட் பண்றது, 7 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். சோ இதுவும் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றதுதான். சோ இப்படி தவாஃப் செய்யறதும் ஒன் ஆஃப் த ரிச்சுவல். சோ இந்த மாதிரி ஹஜ்ஜுடைய இதுதான் ஹஜ்ஜுடைய மந்த். சோ இந்த மந்த்ல தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, காபாக்கு போயிட்டு இந்த மாதிரி தவாஃப் செய்வாங்க. அதே மாதிரி எப்படி ஜம்ரால, ஐ மீன் அந்த ஸ்டோனிங் ஆஃப் ஷைத்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஷைத்தானுக்கு கல்ல தூக்கி போடுறது, அதை செய்வாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பார்த்தோமே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இங்கேயும் அங்கேயும் மவுண்டன்ஸ்க்கு நடுவுல ஓடுனாங்க, அதை செய்வாங்க. லாஸ்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்த மாதிரி அந்த ஆடை அறுத்த மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், ஆடை அறுப்போம். சோ இதெல்லாம் செய்யறதுக்கு பேர் தான் ஹஜ். இதத்தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஈதுல் அத்ஹா அப்படின்னு. சோ என்ன ஆகுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அல்லாஹ்வுடைய எல்லா கமாண்ட்ஸையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
சோ இதுல மெயினான விஷயம் என்ன, இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும் தான், உங்களுக்குமே நிறைய ஸ்டோரிஸ் இந்த தெரிஞ்சிருக்கும். நீங்களே வந்து சில பேர் வந்து சில ஸ்டோரிஸ் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, மேம் எனக்கு இது தெரியும் மேம், இது வருமே அது வருமேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் ஏன் நம்ம இந்த ஸ்டோரியை சொன்னோம் அப்படின்னா, இதுல முக்கியமான ஒரு லெசன் என்ன அப்படின்னா, அல்லாஹ் மேல நம்ம வைக்கிற ட்ரஸ்ட். அல்லாஹ் நம்மளை எவ்வளவுதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், நம்மள கைவிட மாட்டான், அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற ட்ரஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையவே கொல்றதுக்கு போயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் கொன்னானா? அல்லாஹ்க்கு அது நோக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய எய்ம் வந்து ஒருத்தரை கில் பண்ணணும்ன்றது கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிரியேஷனான ஹியூமன் அல்லாஹ்க்கு ஒபே பண்றோன்றது டெஸ்ட் தான் பண்ணிப்பாங்க. மத்தபடி அல்லாஹ்வுடைய ஹெல்ப் எப்பவுமே நமக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்க்கு ஒபே பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லாம, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க லைஃப் ஃபுல்லாவே அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய லைஃப அல்லாஹ்வுக்காக வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். சோ அதிகமா இந்த ஹஜ்ஜுடைய மந்த்ல வந்து நம்ம என்ன செய்யணும், அதிகமான துவாஸ் மேக் பண்ணணும், நிறைய திக்ர் ஓதணும். திக்ர் அப்படின்றது ஒண்ணு இல்ல, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இதெல்லாம் ஓதணும். கரெக்டா தொழுவணும். நீங்க மனப்பாடம் பண்ண சூராஸ் அப்பப்போ ஓதி பாருங்க. நீங்க மனப்பாடம் பண்ண பாத்ரூம் துவா, ஃபுட்டு துவா, மில்க் துவா, ட்ரெஸ் துவா எல்லாத்தையுமே ஓதுங்க. நைட் துவா, மார்னிங் துவா எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. ஓகேவா? சோ இதோட வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்டோரி வந்து நம்ம வந்து பினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் இப்போ கட் ஆயிடும். திரும்பவும் லிங்க்ல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா லிங்க்ல ரீஜாயின் பண்ணி என்ன செய்யலாம், உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. யாருக்கா டவுட் இருந்தா மட்டும் மீட்டிங் முடிஞ்ச உடனே திரும்பவும் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. டவுட் இல்லாதவங்க இன்ஷால்லா இதோட ஹாலிடேஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம், கிளாஸ்ல வந்து மீட் பண்ணணும். ஓகேவா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.